அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மணிக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2 ஆண்டுகள் கழிந்தவுடன் மணி தன்னுடைய பெற்றோரை தன்னோடு வாழும்படியாக அழைத்துக் கொண்டான். பெற்றோரை ஆதரிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. தான் மூத்த மகன் என்கிறபடியினாலே அந்த பொறுப்புணர்வோடு பெற்றோரை தன் வீட்டிலேயே இருக்கும்படி அழைத்துக் கொண்டான். தன்னுடைய மனைவியோடு இதை குறித்து பேசி கலந்து ஆலோசித்து இருவரும் ஒத்துக்கொண்டபடினாலே இவ்விதமான ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டான். பெற்றோர் அவனோடு வாழ ஆரம்பித்தார்கள். மணியின் தாயாருக்கு மணியின் மேல் அதிக பிரியம். மணியும் தன் தாயாரையே சார்ந்து தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். திருமணம் ஆவதற்கு முன்பு அவனுடைய சட்டையிலே பட்டன் தைக்க வேண்டுமானால் அதை தாயார்தான் செய்வார்கள். மணிக்கு பிரியமாக காப்பி செய்வது எப்படி, சாம்பார் செய்வது எப்படி என்றெல்லாம் தாயாருக்கு தெரியும். இப்பொழுது தாயார் தன்னுடன் வாழ வந்துவிட்ட உடனே மணி தன் தாயாரையே மறுபடியும் சார ஆரம்பித்தான். சட்டையிலே பட்டன் தைக்க வேண்டுமானால் மனைவியிடத்தில் அதை எடுத்துச் செல்லாதபடி தாயிடத்தில் அதை கொண்டு போவான். அது மட்டுமல்ல, தன்னுடைய தாயாரின் சமையலையும் மனைவியின் சமையலையும் ஒப்பிட்டு பார்த்து தன் தாயாரை பாராட்டுவான். மனைவியை கொஞ்சம் தரக்குறைவாகத்தான் பேசுவான். தாயார் செய்த காப்பிதான் தனக்கு பிடிக்கும் என்று கூறுவான். இதனாலே சிறிது சிறிதாக மனைவிக்கு சோர்வு ஏற்பட்டது. தன் மாமியாரை குறித்த கசப்பு ஏற்பட்டது. மணிக்கும் மனைவிக்கும் நடுவில் உள்ள திருமண உறவிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டன. இந்த சாதாரண அனுபவத்தை நம்முடைய குடும்பங்களிலே நாம் காண்கிறோம் அல்லவா? இதன் காரணம் என்ன தெரியுமா? வேதம் கூறுகிற சத்தியத்தை நாம் கடைபிடிக்காததுதான். மணி ஆண்டவருடைய வேதத்தை கற்காதபடியினாலே அதற்கு கீழ்ப்படியவில்லை. அந்த சத்தியத்திற்கு மாறாக செயல்பட்டான். மணியின் தாயாரும் கூட வேதத்தை அறியாதபடி அந்த சத்தியத்திற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இவ்விதமாக அந்த குடும்ப வாழ்வு கலைக்கப்பட்டது. சமாதானம் அந்த குடும்பத்தில் இல்லாமல் போய்விட்டது. திருமறை என்ன கூறுகிறது? அன்பிலே ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும். ஒரு கணவன் தன் மனைவியை நேசிப்பானானால், அன்பு கூறுவானானால், அந்த உறவை மற்ற எந்த உறவும் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு உள்ள உறவுக்கு பிறகு உன் வாழ்க்கை துணைவரோடு உனக்கு உள்ள உறவுதான் முக்கியம். மற்ற உறவுகளெல்லாம் அதற்கு பிற்பாடுதான். மூத்த மகனானாலும் சரி, இளைய மகனானாலும் சரி, உன் பெற்றோருக்கு உன்மேல் இருக்கும் அன்போ அல்லது உனக்கு அவர்கள் மேல் இருக்கும் அன்போ உன் மனைவியோடு உனக்கு உள்ள உறவை பாதிப்பதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. என் தாயார் எனக்கு முக்கியம், என் தகப்பனார் எனக்கு முக்கியம், ஆகையினாலே நீ எனக்கு தேவையில்லை, அவர்கள் உனக்கு தேவையில்லையானால் நீயும் எனக்கு தேவையில்லை என்று கூறி மனைவியை உதறி தள்ளிவிடக்கூடாது. அந்த மனைவி கசப்பு கொள்வதற்கு காரணம் என்ன என்று அறிந்து அந்த உறவை சரி பண்ண வேண்டும். வேதம் என்ன கூறுகிறது? எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனம், மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு என்று தெளிவாய் கூறுகிறது. உன்னுடைய பாசமும் பற்றும் திருமணத்திற்கு முன்பு எவ்வளவா இருந்தாலும் சரி, உன் தாயையோ தகப்பனையோ நீ எவ்வளவு சார்ந்து வாழ்ந்திருந்தாலும் சரி, இப்பொழுது வளர்ந்தவனைப் போல, சிறு குழந்தையைப் போல அல்ல, வாழ்க்கையிலே முதிர்ச்சியுற்றவனைப் போல நடந்து கொள்ள வேண்டும். முதிர்ச்சியுற்றவளைப் போல நடந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பெற்றோரை சார்ந்து வாழ ஆரம்பிக்க கூடாது. இப்பொழுது திருமணமான பிறகு உன் மனைவி உனக்கு முக்கியமானவள், உன் கணவர் உனக்கு முக்கியமானவர். இதைத்தான் வேதம் போதிக்கிறது. இதன்படி நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சச்சரவு குடும்ப உறவுக்குள்ள ஏற்பட்டு விட்டால், ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உடனே எல்லாவற்றையும் அள்ளி மூட்டை கட்டிக்கொண்டு உன் தாய் வீட்டிற்கோ தகப்பன் வீட்டிற்கோ நீ புறப்பட்டு சென்று விடக்கூடாது. இப்படி செல்லுகிற மனைவிமார் அதிகம் பேர் உண்டு. இது உறவை வளர்க்க இடம் கொடுக்காது. பிரச்சனையை அதிகமாக்குமே ஒழிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது இடம் கொடுக்காது. ஆகையினாலே திருமறை என்ன கூறுகிறது என்பதை அறிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் பல உறவுகளும் பல வாழ்க்கை முறைகளும் நமக்கு இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பு இருக்கும் அந்த வாழ்க்கை முறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஒருவேளை திருமணத்திற்கு முன்பு உன் நேரத்தை செலவழிப்பது,
பல இடங்களுக்கு செல்லுவது, பொழுதுபோக்குக்காக பல காரியங்களை செய்வது, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உன்னுடைய முதலாவது கடமை உன் மனைவிக்கு, உன் கணவருக்கு. ஆகினாலே உன் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை போக்குகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அவ்விதமாகவே நண்பர்களோடு, தோழர்களோடு உள்ள உறவுகளும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்காக தோழர்கள் இல்லாதபடி, நண்பர்கள் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்பதில்லை. அந்த உறவுகள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். உன் மனைவிக்குரிய நேரத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது விட்டு விடுவது மட்டுமல்ல, மனைவியோடு இசைந்து இருப்பதும் இதில் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் இரண்டாவதாக பார்க்கிறோம். இசைந்து இருப்பது என்றால் அதன் பொருள் என்ன? உன்னுடைய அன்பை உன் மனைவிக்கு வெளிப்படுத்தி அவளோடு உள்ள உறவை கட்டி வளர்க்க வேண்டும். அவ்விதமாகவே கணவரோடு உள்ள உறவை மனைவி வளர்க்க வேண்டும். இந்த உறவை ஏனோ தானோ என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. தானாகவே இது வளரும் என்றும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு செடி தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு பாதுகாப்பாக வேலி போட வேண்டும். அதை போலவே உன் திருமண உறவுக்கு பாதுகாப்பாக வேலிகள் போட வேண்டும். திருமணமான பிறகு உன் கண்களை அங்குமிங்கும் அலையவிடக்கூடாது. உன் உணர்ச்சிகளையும் ஆசா பாசங்களையும் அங்குமிங்கும் அலையவிடக்கூடாது. அசுத்தமான நூல்களையும் பத்திரிகைகளையும் படங்களையும் பார்த்துவிட்டு திருமண உறவிலே எந்தவிதம் அன்பும் பாசமும் இல்லாதபடி, உடல் உறவுக்கான உணர்ச்சிகள் இல்லாதபடி பாடு அனுபவிக்கிற கணவன்மார் இல்லையா? அவ்விதமான மனைவிமார் இல்லையா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் திருமண உறவு முக்கியமானது. அதற்காக உன் பாசத்தையும் அன்பையும் உணர்ச்சிகளையும் நீ பேணி வைக்க வேண்டும். வேலி போட்டு அந்த உறவை காக்க வேண்டும். ஒருவேளை அலுவலகத்திலே, வியாபாரத்திலே, உன்னுடைய வேலை நிமித்தமாக நீ செல்லும் பொழுது பல பெண்களை சந்திக்க பழக நேரிடலாம். அந்த சமயத்திலெல்லாம் உன் உள்ளத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். துரோகத்தின் ஆவி உனக்குள் வந்துவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். திருமண உறவை வேலி போட்டு வளர்க்காவிட்டால் அது பாதுகாப்பாக இருக்க முடியாது. இன்னும் அதை தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். உன் மனைவியோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவளோடு உரையாடுவதற்கு, கலந்து ஆலோசிப்பதற்கு, அவளோடு வெளியிலே செல்லுவதற்கு, உல்லாசமாக இருப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இது இந்த ஒப்பு கொடுத்தலில் அடங்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று சொல்வாயானால் உன் திருமண உறவு நிச்சயமாக பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டிருக்குமானால் குறையை ஒப்புக்கொள்வோம், சரி பண்ணிக் கொள்வோம். மாணிக்கம் வியாபார தொழிலை நடத்தி கொண்டு வந்தார். வியாபாரத்திலே அதிக திறமையுள்ளவர். ஏராளமாக பணம் சம்பாதித்து விட்டார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. திருமணத்திற்கு பிறகும் வியாபாரத்தின் நிமித்தமாக அநேக நாட்கள் மனைவியை விட்டுவிட்டு அவர் பிரயாணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இப்படி பிரயாணம் செய்யும் பொழுது பல ஹோட்டல்களில், விடுதிகளில் அவர் தங்குவார். சில ஹோட்டல்களிலே அசுத்தமான படக்காட்சிகளை காட்டும்படியான டிவி அவருடைய அறையில் உண்டு. அவருக்கு இருந்த ஒரு பெருத்த சோதனை இந்த படக்காட்சிகளை பார்ப்பது, அதன் மூலமாக தம்முடைய மாம்ச இச்சையை திருப்திப்படுத்திக் கொள்வது. இப்படியெல்லாம் பல விதங்களிலே தம்முடைய ஆசைகளையும் பாசங்களையும் அலைய விட்டுவிட்டு வீட்டுக்கு அவர் திரும்பி வருவாரானால் மனைவியோடு உள்ள உறவிலே அவருக்கு திருப்தி இல்லை. உடல் உறவிலும் அவ்வளவு திருப்தி இல்லை. இதன் நிமித்தமாக குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டன. திருமண உறவிலே பலவிதமான இடையூறுகள் ஏற்பட்டு விட்டன. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாணிக்கத்தின் திருமண வாழ்விலே, திருமண உறவிலே ஒப்பு கொடுத்தல் இல்லை. என் அருமையான சகோதரனே, உன்னுடைய திருமண உறவிலே நீ சலிப்புற்று இதிலே எனக்கு திருப்தி இல்லை என்று கூறுவாயானால் அதற்கு காரணம் என்ன? உன்னுடைய எண்ணங்களையும் பார்வையையும் ஆசைகளையும் பாசங்களையும் வேலி போட்டு பாதுகாக்காதபடி அலைய விட்டு விட்டாயா? பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கவும், அசுத்தமான பத்திரிகைகளை வாசிக்கவும் இடம் கொடுத்து விட்டாயா? இப்படியெல்லாம் நம்முடைய உணர்ச்சிகளையும் ஆசையையும் பாசத்தையும் வெளியிலே வீணாக்கிவிட்டு ஊற்றி கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வருவோமானால் திருமண உறவு சலிக்கத்தான் செய்யும். திருமண உறவு வேலி போட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய உறவு. முக்கியமாக மனைவியை விட்டு அதிகமாக பிரிந்து வெளியிலே பிரயாணம் செய்கிறவர்கள் இதிலே விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பலவிதமான அலுவல்களிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஈடுபடுகிறவர்கள் அவ்வப்பொழுது ஏற்படும் உறவுகள், முக்கியமாக மற்ற பெண்களோடு ஏற்படும் உறவுகள், அந்த உறவுகளின் விஷயத்திலே விழிப்போடு இருக்க வேண்டும். உன்னுடைய திருமண உறவு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. அதை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லையானால் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உன்னிலே பிரியப்பட மாட்டார். திருமண உறவிலே துரோகம் செய்துவிட்டு
ஜெபித்தாலும் சரி, உபவாசித்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. திருமறை இதை பற்றி தெளிவாய் நமக்கு எச்சரிப்பு தருகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் நூலிலே 2வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். 13வது வசனம், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று கூறுகிறார். மனைவிக்கு தன்னுடைய சொந்த ஆவியிலே உணர்ச்சியிலே துரோகம் பண்ணுகிறவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவனுடைய ஊழியம் வல்லமை உள்ளதாகவும் கனியுள்ளதாகவும் இருக்க முடியாது. ஆகினாலே இந்த திருமண உறவிலே ஒப்புக் கொடுத்தல் அவசியம். மனைவியோடு இசைந்திருக்கும்படியாக சமயம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவளோடு வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் ஆனந்தமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் சம்பந்தமான வியாபார சம்பந்தமான காரியங்களை கூட பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. அவ்விதமாகவே மனைவியும் குடும்பத்தின் காரியங்களை, வீட்டின் காரியங்களை, தன் வாழ்க்கையின் அனுபவங்களை கணவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு கணவர் தம்முடைய மனைவியை தாம் நேசிக்கிறேன் என்று எப்பொழுதெல்லாம் அவர் அன்பினால் நிறைவாரோ அப்பொழுதெல்லாம் தம்முடைய டயரியிலே எழுதி வைத்துக் கொள்வார். அந்த அம்மாளுக்கு இவர் தம்மை நேசிக்கிறார் என்று கொஞ்சம் கூட தெரியவில்லை. ஆகையினாலே இந்த திருமண உறவிலே பிரச்சனைகள் ஏற்பட்டன. இருவரும் திருமண ஆலோசகரிடத்திலே சென்றார்கள். அப்பொழுது ஆலோசகர் கேட்டார் கணவரை பார்த்து, ஐயா, உங்கள் மனைவியை உண்மையாகவே நீங்கள் நேசிக்கிறீர்களா? மனைவி சொன்னால், இல்லை ஐயா, அவர் நேசிப்பதே கிடையாது. என்றைக்காவது என்னை நேசிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. தம்முடைய நேசத்திற்கு அடையாளமாக எதையாவது வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததும் கிடையாது என்று மனைவி குறைபாடு கூறினாள், முறையிட்டாள். கணவர் சொன்னார், ஐயா, உண்மையாகவே நான் அவளை நேசிக்கிறேன். பாருங்கள், என் டைரியில எத்தனை முறை நான் அவளை நேசிக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன் என்று கூறினார். ஆலோசகர் சிரித்துவிட்டு கூறினார், ஐயா, டைரியில் உள்ளதை கொஞ்சம் வெளிக்கு கொண்டு வந்து உங்கள் மனைவிக்கு காட்டுங்கள் என்று கூறினார். எவ்வளவு உண்மை அல்லவா? உன் உள்ளத்திலே மனைவியை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டால் அது போதுமா? அந்த அன்பை நீ வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அவளுக்காக என்ன செய்கிறாய்? வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவளை நேசிக்கிறேன் என்று காட்டுவதற்காக ஏதாவது வாங்கி கொண்டு வருகிறாயா? அல்லது அவளை அழைத்துக் கொண்டு வெளியிலே செல்லுகிறாயா? அவளிடத்துல உன் அன்பை வெளிப்படுத்தி வார்த்தைகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறாயா? இதெல்லாம் அவசியம். திருமண வாழ்விலே ஒப்புக் கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது சமயம் எடுத்து முயற்சி செய்து இந்த உறவை வளர்க்க வேண்டும். ஏனோ தானோ என்று விட்டுவிடக் கூடாது. கல்யாணமாகிவிட்டது, பிள்ளைகளும் வந்து விட்டார்கள், எல்லாம் தீர்ந்தது என்று ஓய்வு பெற்றுக் கொள்ளக்கூடாது. திருமண உறவை வேலி போட்டு காக்க வேண்டும். அதை தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். தண்ணீர் ஊற்றுவதென்றால் அதன் பொருள் என்ன? எந்தெந்த காரியங்களை செய்தால் அந்த உறவு வளருமோ அவற்றை செய்து அந்த உறவை வளர்க்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உள்ளத்தில் மட்டும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. திருமண வாழ்விலே கோபமும் கசப்பும் வருமானால் உடனடியாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்விலே அபிப்பிராய பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்புதான். அவை இல்லாமல் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. கணவனும் மனைவியும் மனிதத்தன்மை உள்ளவர்கள், மாம்சத்தில் இருக்கிறவர்கள், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறவர்கள். ஆகையினாலே சுயநலம் வந்துவிடக்கூடும், கசப்பு உண்டாகிவிடக்கூடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வேதம் என்ன கூறுகிறது? கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனம், புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். கசப்பு தொடர்ந்து உள்ளத்தில் இருக்க இடம் கொடுத்து விடக்கூடாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று கூறுகிறார். உறவு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்துவிடும் பொழுது இரவிலே படுக்கப் போவதற்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று சரி பண்ணிக் கொள்ள வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான், பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவோம். அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிவிடும், தடுப்புச் சுவர்கள் அதிகமாக வளர்ந்துவிடும். ஆகினாலே திருமண உறவிலே ஒப்புக் கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக அவற்றை சரி பண்ணிக் கொள்ள வேண்டும். இப்படியாக
இந்த அன்பிலே ஒப்புக் கொடுத்தல் உண்டு. கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்க வேண்டும், ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும். ரவிக்கும் ராணிக்கும் திருமணமாகி 1 ஆண்டு ஆகிவிட்டது. அவர்கள் அந்த ஆண்டு விழாவை விமரிசையாக கொண்டாடினார்கள். ஆனால் இருவர் உள்ளத்திலும் ஒரு பெரிய வெறுமை, ஏக்கம் காணப்பட்டது. மனநிறைவும் மகிழ்ச்சியும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் இப்பொழுது இல்லாமற் போய்விட்டது. தங்களுடைய திருமண உறவிலே, குடும்ப வாழ்விலே என்ன குறை, என்ன நேரிட்டு விட்டது என்று இருவரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். போதகரிடத்திலே போய் இருவரும் இதை குறித்து பேசினார்கள். போதகர் கேட்டார், உங்களுக்குள்ளே ஏதாவது சச்சரவு ஏற்பட்டதா, கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா என்று கேட்டார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இருவரும் சேர்ந்து எல்லாவற்றையும் செய்கிறோம், எங்களுக்குள்ளே எந்த விதமான வேறுபாடும் ஏற்படவில்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக இடங்களுக்கு ஒன்றாய் சேர்ந்தே போகிறோம், பல கண் காட்சிகளுக்கு சென்றிருக்கிறோம், இன்னும் பார்க்க வேண்டிய உல்லாச பிரயாண இடங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்றிருக்கிறோம். எங்களுடைய விடுமுறை நாட்களை இவ்விதமாய் இன்பமாய் கழித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் என்னவெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சேர்ந்து செய்து எங்களுடைய வாழ்க்கையில ஆனந்தித்து அனுபவித்திருக்கிறோம் என்று கூறினான் ரவி. ராணியும் போதகரை பார்த்து, ஆம் ஐயா, எனக்கு வேண்டியதையெல்லாம் அவர் வாங்கி கொடுக்கிறார், துணிமணிகள், நகைகள், இவைகளுக்கு ஒன்றுமே குறைவில்லை என்று ராணி சொன்னாள். ஆனாலும் எங்களுடைய திருமண உறவு சாரமில்லாதது போல சப்பென்று இருக்கிறது, என்ன நேரிட்டு விட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். போதகர் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் 2 பேருமாக சேர்ந்து ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்கிறீர்களா? அவருடைய ஊழியத்திலே, மிஷனரி ஊழியத்திலே, நற்செய்தி பணியிலே உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு உண்டா? ஜெப கூட்டங்களுக்கு செல்கிறீர்களா என்று கேட்டார். இருவரும் ஒன்றும் பதில் பேச முடியாதபடி விழித்தார்கள். ஆலய ஆராதனைகளுக்கு ஒழுங்காய் போகிறோம், ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்து விடுகிறோம், ஆனால் வேறு எந்த ஈடுபாடும் எங்களுக்கு கிடையாது என்று கூறினார்கள். அப்பொழுது போதகர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய குடும்ப வாழ்வின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு மன நிறைவு உண்டாகும். ஏன்? நமக்காகவே வாழ்வதற்காக அவர் திருமண உறவையும் குடும்ப வாழ்வையும் நமக்கு தரவில்லை. ஒரு வீட்டிலே ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு, கதவும் அடைக்கப்பட்டு, கணவனும் மனைவியும் அந்த வீட்டிற்குள்ளேயே இருப்பார்களானால் அது கல்லறையை போல் ஆகிவிடும். ஜன்னல்கள் திறக்கப்பட வேண்டும், கதவுகள் திறக்கப்பட வேண்டும். வெளியில் இருக்கிறவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆசீர்வாதத்தை பெறவும், சாட்சியை கேட்கவும், உள்ளே இருக்கிற கணவனும் மனைவியும் வெளியிலே வந்து மனித தேவையில ஈடுபடவும் வேண்டும். அப்பொழுதுதான் அது குடும்ப வாழ்வாக இருக்கும், இல்லையானால் கல்லறை வாழ்வாகத்தான் இருக்கும் என்று கூறினார். எவ்வளவு உண்மை! என் அருமையான சகோதரனே, சகோதரியே, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவருக்காக நீங்கள் 2 பேருமாக சேர்ந்து என்ன செய்திருக்கிறீர்கள்? அழியும் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? மிஷனரி ஊழியத்திலே உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு உண்டா? இதுவரைக்கும் அவருடைய நற்செய்தியை கேட்டிராத மக்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறீர்களா? தேவையுள்ள மனிதர்களின் தேவையில ஈடுபட்டிருக்கிறீர்களா? அப்பொழுதுதான் உங்களுக்கு மனநிறைவு உண்டாகும். குடும்ப வாழ்வின் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 31வது வசனம் வரை இருக்கும் இந்த பகுதியை கற்று வந்திருக்கிறோம். இந்த பகுதியிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவுக்கு அடையாளமாயிருக்கிறது, சாட்சியாயிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். 23வது வசனத்தை எடுத்து பாருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். பிறகு 24வது வசனம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். 25வது வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகிறார். 31வது 32வது வசனங்கள், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். கணவனும் மனைவியும் ஒன்றாய் இசைந்து ஒரு மாம்சமாய் இருப்பது போல கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று இங்கு விளக்கிச் சொல்லுகிறார். ஆக
நம்முடைய குடும்ப வாழ்வு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அவருக்கும் சபைக்கும் இருக்கிற உறவிற்கு சாட்சியா இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய குடும்ப வாழ்விலே மன நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கடவுளின் ஆசீர்வாதம் இருக்கும். இதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்குள் அடிக்கடி வருவதும் போவதுமாய் இருந்தாள். அந்த குடும்பத்தோடு நல்ல நட்புறவு வைத்திருந்தாள். அடிக்கடி அவர்களுடைய வீட்டுக்கு வருவாள், அவர்களோடு பழகி பேசி சந்தோஷமாய் இருப்பாள். ஒரு நாள் அவள் அந்த குடும்ப தலைவியை பார்த்து சொன்னாள், ஐயா, அம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த வீட்டிலே ஏதோ ஒரு பிரசன்னம் இருக்கிறது போல உணர்கிறேன். இங்கே சமாதானம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. யாரோ அமைதி நிறைந்த ஒருவர், தெய்வ மனிதர் உங்கள் வீட்டில் இருப்பது போல எனக்கு தென்படுகிறது என்று சொன்னாள். இதன் ரகசியம் என்ன? என் வீடும் அபிதமாய் இருக்க வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது அந்த கணவரும் மனைவியும் அவளை பார்த்து, எங்கள் வீட்டிலே இயேசு வாசம் பண்ணுகிறார். இயேசு சுவாமியின் பிரசன்னத்தினாலே இங்கு சமாதானமும் வெளிச்சமும் காணப்படுகிறது. அவர் எந்த உள்ளங்களில் வருகிறாரோ அந்த உள்ளங்களில் மட்டுமல்ல, அவர்கள் வாசம் பண்ணும் வீட்டிலும் அவர் வாசம் பண்ணுவார், குடும்ப வாழ்விலும் அவர் வாசமாயிருப்பார் என்று கூறினார்கள். ஆம், நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய இல்லங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அப்படியே இன்னும் ஒரு சகோதரி ஒரு குடும்ப தலைவியை பார்த்து, உங்கள் இருவரையும் பார்க்கும் பொழுது எவ்வளவோ மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு காணப்படுகிறீர்கள். நானும் திருமணமானால் இப்படிப்பட்ட ஒரு கணவரைத்தான் மணந்து கொள்ள வேண்டும், என்னுடைய திருமண வாழ்வும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். உங்கள் இருவரையும் தேவன் எவ்வளவாய் பயன்படுத்துகிறார். 2 பேரும் ஒன்றாய் சேர்ந்து கூட்டாளிகளைப் போல, தோழர்களைப் போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். இதைத்தான் நானும் எனக்கு கணவராய் வாய்க்கப் போகிறவரோடு கூட செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். ஆம், கிறிஸ்தவ குடும்ப வாழ்வையும் திருமண உறவையும் பார்க்கும்பொழுது மற்றவர்களும் ஆண்டவரை அண்டிச் சேரவும் அவருக்கு பயன்படவும் விரும்புவார்கள். இது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு நோக்கமாகும், திட்டமாகும். ஆகினாலே நம்முடைய குடும்ப வாழ்வை அவர் கையில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எங்களுடைய திருமண உறவினாலே மற்றவர்கள் உம்மண்டை இழுக்கப்பட உதவி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். திருமறையில் உள்ள சில பகுதிகளை எடுத்து அந்த பகுதிகளிலே சத்திய வசனம் திருமண உறவை குறித்து என்ன கூறுகிறது என்று பார்த்து வந்தோம். இன்னும் ஒரு பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். பேதுரு எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை எடுத்துக் கொள்வோம். இந்த பகுதிகளை எடுத்து படிக்கும் பொழுது சத்திய வசனம் எப்படி ஒரே சத்தியத்தை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறது என்பதை நாம் காணலாம். ஆகினால்தான் இது திருவசனம், தெய்வ வசனம், அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று நாம் நம்புகிறோம். மனிதர் எழுதினாலும் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு அவருடைய ஆளுகையின் கீழ், அவருடைய நடத்துதலின் பேரில் அவர்கள் எழுதினார்கள். ஆகினாலே தெய்வத்தன்மை உள்ளது இந்த திருவசனம். அதிலே முரண்பாடு கிடையாது. ஒரு போதனைக்கும் இன்னொரு போதனைக்கும் முரண்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே பெண்களை பற்றி சொல்லப்படுவதும் குடும்ப வாழ்வை பற்றி சொல்லப்படுவதும் நம் காலத்திற்கு ஏற்காது. இது அந்த கலாச்சாரத்திற்குரியது, அந்த காலத்திற்குரியது என்று சிலர் கூறுவார்கள். இது தவறாகும். தெய்வ வசனம் நித்தியமானது. கலாச்சாரத்துக்கான சில காரியங்கள் தெய்வ வசனத்தில் காணப்பட்டாலும் அதில் கொடுக்கப்படும் போதனைகள், சத்தியங்கள் எல்லா காலத்திற்கும், எல்லா கலாச்சாரத்திற்கும், எல்லா இனத்தவருக்கும், நாட்டு மக்களுக்கும் உரியதாகும். ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டு போதனைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு போதனைகளுக்கும் முரண்பாடு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பவுல் போதித்தாலும் சரி, பேதுரு போதித்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்தாலும் சரி, ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கும் பவுலின் வார்த்தைகளுக்கும் முரண்பாடுகள் உண்டு என்று சிலர் கூறுவார்கள். இது தவறான வேத புரட்டான வியாக்கியானமாகும். இயேசு கிறிஸ்து போதிப்பதையே பவுலும் போதிக்கிறார், பேதுருவும் போதிக்கிறார். இதைத்தான் நம்முடைய வேத பாடங்களிலே நாம் அறிந்து வருகிறோம். பேதுரு கூறும் சத்தியங்களை கவனிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை எடுத்து படிப்போம். முதலாவது இதிலே மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள், மனைவியின் கடமைகள் என்னவென்று பேதுரு நமக்கு எழுதி தருகிறார். முதலாவது கீழ்ப்படிதல். எப்படி பவுல் கீழ்ப்படிதலை பற்றி கூறினாரோ அதே போல பேதுருவும் கூறுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் வசனம்,
மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். கீழ்ப்படிதலை பற்றி இங்கு கூறுகிறார். இந்த கீழ்ப்படிதலை மறுபடியும் அவர் 5வது 6வது வசனங்களிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று எழுதுகிறார். கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். இந்த கீழ்ப்படிதலை பற்றி ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். அந்த கருத்துக்களை மறுபடியும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். இந்த கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு ஏற்ற கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும் என்று கொலோசேயருக்கு பவுல் எழுதுகிறார். கொலோசேயர் 3வது அதிகாரம் 18வது வசனம், மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியர் 5வது அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார். ஆனால் இங்கு கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். எபேசியர் 5:24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். வேதத்தை நாம் படிக்கும்பொழுது எல்லா வசனங்களும் என்ன சொல்லுகின்றன என்று கவனிக்க வேண்டும். ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையோ அல்லது கொள்கையோ நாம் அமைத்துவிடக் கூடாது. இன்றைக்கு அநேகர் தவறான கொள்கைகளுக்குள்ளே நுழைவதற்கு காரணம் ஒரு வசனத்தை அல்லது சில வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு கொள்கையை அமைத்து விடுகிறார்கள், தங்கள் வாழ்க்கை வழியை அமைத்து விடுகிறார்கள். இது தவறாகும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் கொலோசேயருக்கு எழுதும்பொழுது கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். இது ரெண்டையும் எடுத்து நாம் பார்க்கும்பொழுது எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஒரு விதிவிலக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அவருக்கு ஏற்காத காரியம் எதுவோ அதிலே கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம். மனிதருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவருடைய வசனத்திற்கு பொருந்தாத காரியங்கள், அவருடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள், இவைகளிலே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இன்னொரு சத்தியம், எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறிவிட்டு மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். இதன் பொருள் என்ன? விசுவாசிகளாகிய கணவனும் மனைவியும் திருச்சபையின் வாழ்க்கையில விசுவாசிகள் என்கிற அடிப்படையில ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கொருவர் இணங்கி நிற்க வேண்டும். ஆனால் குடும்பம் என்கிற நிறுவனத்திலே ஒரு தலைவர் மட்டும் இருக்க வேண்டும், அதுதான் கணவர். ஆகையினாலே குடும்ப நிறுவனத்திலே மனைவி கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார். இன்னும் எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002.